ஹே எனிமே டியூட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ கோல்ஸோட எபிசோட் 2. ஸோ லாஸ்ட் எபிசோட் பார்க்கலாம், மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட அனிமேஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ ஃப்ரீயாக இருக்க டைம் கூட செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம டேரக்ட் எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கானக்கியை வந்து அங்கே ஒரு ஃபைட் நடக்குது. அதில் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து வந்திருப்பா தோக்கா. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, லாஸ்ட் எபிசோடில் வந்து ஒரு மீட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனோட ஃப்ளஷை மவுத்துக்குள்ளே வச்சு எல்லாம் தள்ளி விடுவான். அவனும் சாப்பிட முடியாதுன்னு ட்ரை பண்ணுவான். பட் ஆனால் அவனுக்குள்ளே அந்த ஃப்ளஷ் போன வாட்டி ஒரு மாதிரி ஆகிடும். அந்த ஐயை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னால் முடியாது, சரி இதெல்லாம் நான் திங்க மாட்டேன், நான் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை மாதிரி மான்ஸ்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவோன்னா உடனே வந்து நம்ம தோக்காக்கு வந்து கோவம் வந்துடும். நல்லா போட்டு பழந்துடுத்துருவா. அதுக்கப்புறம் இல்லை நான் விட்டுட்டு, நான் ஒரு சாதாரண மனுஷன் தான், எனக்கு தெரியும் நீ மனுஷன் தான், உங்ககிட்ட ஹியூமன் ஸ்மெல் தான் வருது, ஆனால் நீ ஒரு கவுல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து கேட்பா. அதுக்கப்புறம் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, எனக்கு இந்த உலகத்திலே வாழ பிடிக்கல, நான் இப்படி இருக்கவே கூடாது, நான் ஒரு ஹியூமனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஆமாம், உனக்கு இங்கே வாழவே தகுதி இல்லாதவன், நீ வந்து பாதி ஹியூமனாக இருக்க பாதி கவுலாக இருக்க, ஸோ இங்கே வந்து உனக்கு இடமே கிடையாது, ஆனால் நீ எப்பயுமே பசியிலேருந்து தப்பிக்கவே முடியாது, ஒரு கவுலோட பசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரகத்தில் இருக்க மாதிரி இருக்கும், இதெல்லாம் நீ போக போதான் தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஒன்று போடுறா ஒரு தலையை. உடனே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அழுகுறான், கதறிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, பக்கத்தில் அப்படியே அடிக்க வருவா. அன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு தான் உனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா தூக்கி அடிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சரி அவனை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்லுவார். ஸோ தவுக்கோட பாஸ் வந்து வந்திருப்பாரு, அவனை விட்டுட்டு கூட்டிகிட்டு வா அப்படின்பாரு. என்னது இவனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க தவுக்கா. அதுக்கப்புறம் நம்ம பாஸ் என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு தெரியும் தானே நம்ம பாலிசி, யார் எந்தெந்த கோல்லாம் கஷ்டத்தில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. அவங்களோட ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி போட்டு தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காஃபியை பார்த்துருக்க, குடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லை நான் இது சாப்பிட்டாலுமே எனக்கு ரொம்ப கேவலமாக, டேஸ்ட் ரொம்ப கேவலமாக இருக்குது, நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க சொல்லுவார். உடனே நம்ம என்ன பண்ணுவோன்னா எடுத்து குடிப்பான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அழுவான். என்னன்னா இந்த மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது, என்னோட டேஸ்ட் என்னோட மவுத் எல்லாமே செத்து போச்சு, ஒரு கவர் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு தருவான். ஸோ அது என்னன்னா ஒரு ஃப்ளஷ்ஷாக இருக்கும், அது என்னன்னு கேட்பான். அதுக்கப்புறம் உனக்கு தேவையானது தான், நீ எப்போ வேணால் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவுக்க வந்து சொல்லுவான். நீங்கள் எதுக்கு உன வர வச்சு இப்படி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் நீ அப்செட்டாக இருப்ப இதெல்லாம் கேட்கறதுக்கு, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்சிடென்ட் ஆச்சு தெரியுமா, ஆக்சிடென்ட்டாக. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுலோட ஆர்கன் எடுத்து இவன் உடம்புல வச்சிருக்காங்க, ஸோ அந்த பையன் தான் இவன், அதனால தான் இவன் வந்து ஒரு கவுலா மாதிரி இருக்கான், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேஸை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டாரு. அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்க அந்த ஃப்ளஷை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு பசின்னு பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருப்பான். ஸோ அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீஜே இருக்கான்ல, ஸோ அவன் வந்து என்ன பண்ணுன்னா, கவுலும் இல்லை நீ ஹியூமனும் இல்லை, உனக்கு இங்கே வாழ தகுதி இல்லை, ஆனால் நீ இதை ட்ரை பண்ணி பாரு, சூப்பராக இருக்கும், ஹியூமன் ஃப்ளஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவன்கிட்ட போயிட்டு அப்படியே பசி அப்படியே தோன்றா, எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கா. இவனாலையும் முடியல, கண்ட்ரோல் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கால் மெசேஜ் மாதிரி வரும். ஸோ அதில் அப்படியே நிப்பாட்டிடுவான். அதுக்கப்புறம் டேரெக்டாக அவனோட ஸ்கூலுக்கு போவான். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃபஸ்ட் டே போகிறோன்னே அவன் கண்ணில் வந்து ஒரு டேப் மாதிரி அவனை யூஸ் பண்ணிட்டு போகிறான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான், தனியாக இருந்து சேர்த்துறாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வேகமாக அவன் ஃப்ரெண்டு ஓடி வருவான். வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு எவ்வளோ கிளாஸ் நீ மிஸ் பண்ணியிருக்க தெரியுமா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் நீ செத்து போயிருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். இல்லை ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன், வந்துட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்ணில் ஏதோ புதுசாக இது போட்டிருக்க, அது என்ன ட்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நினச்சி பார்க்குறான், ஹீடே தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவன் சின்ன அந்த விஷயத்தை வந்து நினச்சி பார்க்குறான். என்ன நின்றுக்கிட்டே இருக்க, சரிவா ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறான். அவனோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வரான், அந்த மாதிரி நம்ம ஒரு சீனியர் ரூமுக்கு போகணும், அவகிட்ட வந்து டாக்குமெண்ட் வாங்க போகணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து நீ வரியான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ ஃப்ரெண்டு வந்து உடம்பு பார்க்குறதுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது, நீ நல்லா சாப்பிட்றியா இல்லையா, நீ சாப்பிட்டா மட்டும் தான் உன்னால் ஹெல்த்தியாக இருக்க முடியும், எதுவுமே தயக்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறான். அப்போ வந்து இவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கான், இவன் பார்க்குறது தான் இப்படி ரொம்ப கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கான், ஆனால் எந்த மாதிரி ஃபீல்டில் இருக்குன்னு எல்லாமே அவனுக்கு தெரியும், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டில் ஸோ ரொம்ப இதாக நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க சீனியர் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம சீனியர் என்ன பண்ணிட்டுருக்கான்னா ஒரு பொண்ணோட சேர்ந்து ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கான். அது உடனே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்றாங்க, கதவு திறந்தோடனே அவ்வளோ பயந்து ஓடிடுறா. அதுக்கப்புறம் சரி தப்பான நேரத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போவான். அங்கே யார் இருப்பானா, ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து அந்த சந்தில் வந்து மாட்டி அடிச்சுட்டு இருப்பார்ல, ஸோ நம்ம ஹீரோ பிடிச்ச ஒருத்தன், ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சீனியராக இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடும். ஸோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான், நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் நான் தான் இங்கே சீனியராக இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவான். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேடுவாங்க, கிடைக்காது. ஸோ எங்கள் வீட்டில் இருக்குது, சரி நீ வேணா வந்து எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவான். அது வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான்னா ஓகே வரேன் அப்படின்றான். அந்த தலையை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோடில் போட்டு அடிப்பான். ஸோ அதை நம்ம ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வருவான். அப்போ வந்து சரி ஓகே வாங்க 2 பேரும் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவான். ஸோ வந்து
போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் கடையில் நின்றுட்டு சாக்லேட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சாக்லேட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்கி தருவான். ஸோ தந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் நார்மலாக சாப்பிடுவான், எப்பயும் போல ஹியூமன் மாதிரி சாப்பிடுவான். இவன் வந்து ஷாக் ஆகிடுவான், என்ன ஹியூமன் மாதிரி சாப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு. இவனால் சாப்பிட முடியாது, இவனால் எப்படி இருக்க முடியுது, நார்மலாக ஹியூமன்ஸ் மாதிரியே நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு வரான். அப்போ கரெக்டாக ஒரு டன்னால் பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை அடிச்சு தூக்கி போட்டுறான். நம்ம ஹீரோவோட பிடிச்சிட்டு என்ன பண்ணுறான்னா, இந்த யூனிவர்சிட்டியில் நான் ஒரே ஒரு கோல் தான் இருக்குன்னு நினச்சேன், இப்போ நீயும் வந்துட்ட, உன் மேலே அப்போவே டவுட்டாக இருக்குது, ஆனால் நீ வந்து ரொம்ப மோசம், உன் மேலே வந்து ஒரு லேடியோட கவுல் வாசம் வந்து அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா போட்டு அடிச்சிட்டு இருப்பான். நீ எனக்கு தெரியும் பிளான் பண்ணுறியா, அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை தனியாக ஏதோ சாப்பிடணுன்ட்டு ஏதோ பிளான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கப்புறம் இல்லை, நான் உன்னை மாதிரி ஒன்றும் நினச்சிருக்க மாட்டேன், அவன் என்னோட உயிர் ஃப்ரெண்டு, அவனுக்காக நான் எதுவும் ஆக விட மாட்டேன், அதனால தான் அவன் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவார். உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்ட்டு என்ன பண்ணுவான்னா லைட்டாக தான் குத்துவான், பட் ஆனால் உடம்புக்குள்ளே போயிட்டு வந்துடும். நீ ரொம்ப சிக்காக இருக்க, உன் உடம்புல சதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட போவான். சரி எப்படி தான் அது மனுஷங்களாம் திங்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் மாதிரி ஒன்று சாப்பிட்டான்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா குதிரையோட சாணம் மாதிரி இருக்கான். ஸோ அதை சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தலையில் ஓங்கி அடிச்சிட்டு இருப்பான். ஸோ நீயே சொல்லு, நீ ரொம்ப நாள் அவன் கூட ஃப்ரெண்டாக இருக்குல்ல, எது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருப்பான். அவன் தலையிலேருந்து காலை எடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பான். என்னது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ அப்போ என்னன்னா ஒரு பேக்கை தூக்கி அடிக்க வருவான் நம்ம ஹீரோ. அப்போ வந்து நீ என்ன லேடியா, பேக்லாம் தூக்கிட்டு அடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு எட்டி வச்சிருவான் சால்ட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் எந்திரிக்க முடியாது. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துட்டு உன்னோட காகுனா வேணா ரிலீஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன்னா காகுனானா வந்து பார்த்தீங்கன்னா கவுல்ஸ்க்கான ஒரு தனி ஸ்பெஷல் பவர். எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது, என் ஃப்ரெண்டை மட்டும் விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுவான். பட் ஆனால் விட மாட்டான், தூக்கி அடிச்சு போட்டு ஸோ உங்க கூட விளாண்டது போதும், நான் போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவான். ஸோ அதுக்கப்புறம் இல்லை இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா சீனியர் என்ன பண்ணுவோன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சாப்பிட போவான். அப்போ வந்து அவனோட காகுனா வச்சுட்டு கொலை பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பவரை யூஸ் பண்ணுவான். ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பழைய மெமரிஸ் எல்லாம் நினச்சி பார்க்குறான். ஸோ அப்போ இவன் வந்துட்டு தனியாக படிச்சுட்டு இருப்பான் எப்பயும் போல். அப்போ வந்து நம்மளோட ஹீடே தான் வந்து பார்த்தீங்கன்னா இவனை சப்போர்ட் பண்ணி ஸோ ஃப்ரெண்டாகி அவங்க தான் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. ஸோ அதை அப்படியே நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா இல்லை இது நடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எந்திரிக்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசன் இருக்கான்ல, போன எபிசோடில் வந்தால, ஸோ அவன் நம்ம ஹீரோட சாப்பிட வந்தால, ஸோ அவளோட பவர் வந்து இவளுக்கு வந்திருக்கும். அவளோட ஃபுல் பவர் பின்னாடி அப்படியே அந்த இது மாதிரி சூப்பராக இருக்கும், ஒரு டைல் மாதிரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவேக்கன் ஆகிட்டு ஸோ அவனை அடிக்க வரும். ஸோ இதுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன், இதுதான் உன்னோட காகுனாவா, ஹீரோட காகுனா தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீஜன்ங்கிறது வந்து ஒரு பெரிய கவுலு. ஸோ அவளோட பவர் இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக பிச்சு உதறி தள்ளிடுறான் நம்ம சீனியரை. உடம்புல அப்படியே தூளாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா குத்தியே வந்து சாவடிச்சிட்றான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த பிளட்டெல்லாம் அப்படியே தெரிக்குது, ஃபுல்லாக அப்படியே மலை மாதிரி அப்படியே கொட்டுது. அதுக்கப்புறம் இறந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவனோட மைண்ட் செட்டே இல்லை. ஸோ அவனுக்கு ஃபுல்லாக அன்கான்ஷியஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ரீஜன் தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் மைண்ட்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுவானா இங்கே பாரு உனக்கு ஃபுட்டு ரெடியாக இருக்குது, நீ சாப்பிட்டே ஆகணும், இது உனக்கு நல்ல சான்ஸு, ரொம்ப நாளாக நானும் பசியிலேயோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசன் சொல்லுவாள். உடனே இல்லை அவன் என்னோட நண்பன், அவனை சாப்பிடக்கூடாது, அவன் ஒரு ஃபுட் இல்லை அப்படின்னு சொல்லுவான். இல்லை நீ இப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நீ ஒரு கோலாக இருக்கப்ப, ஸோ உன்னால் சாப்பாடை எப்பவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, போய் அங்கே பாரு அவன் ஃபுல்லாக இருக்கான், ஃபுல்லாக உனக்கு மட்டும்தான், அவன் யாருக்குமே சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா அவன் மைண்டை மாற்றுவான். உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவுலாக மாற மாதிரி சிரிச்சுப்பான். அப்படியே ஒரு கொடூரமாக ஒரு வில்ல மாதிரி சிரிச்சுட்டு என்ன பண்ணுவான்னா ஸோ அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சாப்பிட போகும்போது தவுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்திருக்கும். இப்போயே சொல்லிவிட அவனை விட்டுடு, இல்லைன்னா பின்னாடி நீ தான் வருத்தப்படுவேன், ஏன்னா நீ அவன் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தவுக்க முன்னாடி வருவா. என் வழியில் தலையிடாத, இங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கு வந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா அவங்க ரெண்டு பேரோட பவர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தவுக்க வந்து அசால்ட்டாக என்ன சொல்லுவான்னா நீ ரொம்ப ஃபைட் பண்ண வருவாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க் ஆகிடும். உடனே நம்ம ஹீரோ வந்து திடீர்னு எந்திரிக்கிறான் படுத்திருந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வா உங்கள்கிட்ட கொஞ்சம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இவனோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் அப்படியே இருக்கும். அவன் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பத்திரமா இருப்பான். ஸோ அதை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகலைல்ல. அதுக்கப்புறம் சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா உடம்புல இருக்கிற பிளட்டெல்லாம் பார்த்துட்டு என் வாயில் எப்படி பிளட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்ம பாஸ் வந்து சொல்லுவார், கவுலோட பசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடக்கவே முடியாது, ஸோ அதுக்காக நாங்கள் என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளஷ்ஷை எப்படியோ அவனுக்கு ஊட்டி விட்டுருப்பாங்களாட்டிருக்கு. ஸோ அதனால் அவனுக்கு வந்து இது பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுவான். இந்த மாதிரி யாராலுமே இருக்கவே முடியாது, ஸோ ஒரு கவுலாகவும் இல்லை, நான் ஒரு ஹியூமனாகவும் இல்லை, எனக்கு எங்கேயுமே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டு இருப்பான். ஸோ வாழ்கிறதுக்கே ஒரு அர்த்தமே இல்லாத மாதிரி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பாஸ் என்ன சொல்கிறான்னா, இல்லை நீ ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா, நீ ஹியூமனோடய இருக்கலாம் கவுலோடய இருக்கலாம், அது உனக்கு கொடுத்த இது, ஸோ அந்த மாதிரி நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீ வேணா எங்கள் கூட சேர்ந்து இந்த காஃபி ஷாப்பில் ஜாயின் பண்ணிக்கோ, ஸோ உனக்கு வேணுங்கிறது எல்லாமே நான் பண்ணித்தரேன், இடம் நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம், உனக்கு ஒரு புது லைஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் சொல்கிறாரு. அந்த தவுக்க வந்து அங்கேயே தான் இருந்திருப்பாள்ல, ஸோ அவளோட இதெல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரிவா இப்போ ஒரு காஃபி மேக் பண்ண போகலாம், அது எப்படின்னு உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃப்ரெண்டு லைட்டாக கண்ணு முழிப்பான். ஸோ அவனுக்கு கேட்டுச்சா இல்லையான்னு என்னன்னு தெரியல. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 2 வந்து முடிஞ்சுது. ஸோ எபிசோட் 3 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 புது வில்லன்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவன் ஃப்ரெண்டுக்கு எப்படி தெரியும், அவன் எப்படி இதோட இருக்க போகிறான், ஸோ அதுக்கப்புறம் எப்படி சர்வே பண்ண போகிறான், எல்லாமே போக பார்க்கலாம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் அனிமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். Okay guys, bye.